fourth unit வந்து torsion. ஸோ இந்த யூனிட்ல மெயினாக ரெண்டு விதமான ஷாஃப்ட்ஸ் பார்ப்போம். ஒன்று வந்து சாலிட் ஷாஃப்ட்ஸ், இன்னொன்று வந்து ஹாலோ ஷாஃப்ட்ஸ். ஸோ இங்கே ஷாஃப்டுடைய கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலராக இருக்குது, சாலிட் சிலிண்டர். இந்த ஹாலோ ஷாஃப்ட்ஸில் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹாலோவாக இருக்குது, உள்ளே வந்து எதுவுமே இல்லை, வெற்றாக இருக்குது. ஸோ இது வந்து திடமான தண்டு, இது வந்து வெற்று தண்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஷாஃப்டுடைய டைமென்ஷன்ஸ், மெயினாக வந்து டயமீட்டர்ஸ் பார்க்க போகிறோம். சாலிட் ஷாஃப்ட்டுக்கு ஒரே டயமீட்டர் தான். ஸோ இதை வந்து நான் டின்னு கூப்பிடுவேன், இல்லைனா டிஎஸ்ன்னு கூப்பிடுவேன். ஹாலோ ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து அவுட்டர் டயமீட்டர், கேபிட்டல் டி அப்படின்னு கூப்பிடுவேன். இது வந்து கேபிட்டல் டி அப்படின்னு கூப்பிடுவேன். இந்த டயமீட்டர் வந்து இன்னர் டயமீட்டர், இதை வந்து ஸ்மால் டி. ஸோ ஒன்று வந்து ஸ்மால் டி, இன்னொன்று வந்து கேபிட்டல் டி. இப்போ இந்த சாலிட் ஷாஃப்டை நம்ம டார்க் டி அப்ளை பண்ணும்போது இதில் ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும்னா 16t/πd3. அண்ட் இந்த ஷாஃப்டை ட்விஸ்ட் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் எவ்வளோ வரும்னா TL/CJ, வேர் J ஈக்குவல் டு π/32d⁴. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ், அடுத்தது இதில் இந்த ஷாஃப்டில் வரக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட், அடுத்தது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த ஷாஃப்ட் உடைய போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை தவிர நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பவர் ஈக்குவல் டு 2π/nt/60 × 1000. 1000 எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டீயை வந்து நியூட்டன் எம்எம்ல, டி வந்து நம்ம நியூட்டன் எம்எம்ல சால்வ் கொடுத்தோம்னா பவர் வந்து வாட்ல வர்றதுக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். ஸோ P ஈக்குவல் டு 2π/nt/60 × 1000. என்னங்கிறது RPM. அடுத்தது ஹாலோ ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் இதில் K அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் டிஃபைன் பண்ண போகிறேன். K ஈக்குவல் டு D/D, இன்னர் டயமீட்டர் பை அவுட்டர் டயமீட்டர். அண்ட் கேவோட வேல்யூ 1 விட குறைவாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16t/πd³ into 1 - k⁴. ஸோ அதே ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். இங்கே கேர்ஃபுல்லாக என்ன கவனிக்கணும்னா இந்த டி வந்து அவுட்டர் டயமீட்டர், இந்த ப்ராக்கெட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் வரும் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு, 1 - k⁴. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டா கேட்டாங்கன்னா TL/CJ, ஃபார்முலா மாறாது, ஆனால் J கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா மாறிடும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து π/32 கேபிட்டல் D⁴ மைனஸ் ஸ்மால் d⁴. அண்ட் பவருக்கு அதே ஃபார்முலா தான், பவர் ஈக்குவல் டு 2π/nt/60 × 1000. இந்த ஹாலோ ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் ஆன் தி இன்னர் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா τI ஈக்குவல் டு τmax × K. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே உள்ள ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது τI. வெளியில் இருக்க ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து τO இல்லைனா τmax. ஸோ τmax நம்ம இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னர் சர்ஃபேஸில் எவ்வளோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம், τmax × K. ஸோ டார்ஷன் சாப்டர்ஸில் நீங்கள் ரிமெம்பர் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் இவ்வளோ தான்.